அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. முதுபெரும் பொது உடைமை தோழர் RNK என்று அழைக்கப்படும் தோழர் RN நல்லக்கண்ணு அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அவருக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். துவளாத கொள்கை போராளி தோழர் RNK அவர்களுக்கு நமது வாழ்த்து. எளிமையின் ஏந்தல் தோழர் RNK என்று அனைவராலும் அன்புடனும் மரியாதையோடும் அழைக்கப்படும் பொது உடைமை மாவீரர் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களது 101வது பிறந்த நாளில் அவரை திராவிடர் கழகம் வாழ்த்தி மகிழ்கிறது. எடுத்துக்காட்டான கொள்கை போராளி தோழர் RNK அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து தூய தொண்டரத்திற்கு வழிகாட்டிட வேண்டுமென விளைகிறோம். கி. வீரமணி, தலைவர், திராவிடர் கழகம் என்று தனது வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். வடசென்னை மாவட்டம் ஓட்டேரி பகுதியில் இதுதான் RSS பாஜக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என தொடர் பரப்புரை பயணம் மற்றும் பெரியார் உலகம் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு எழுச்சியுரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் காந்தியார் படுகொலை குறித்தும் அன்றைக்கு ஓமந்தூர் ராமசாமி அவர்களை பற்றி காந்தியார் படுகொலை செய்யப்பட்டதற்கான மூல காரணங்களை நினைவூட்டி பேசினார். அதற்காக தமிழ்நாட்டில் 1948 முதலமைச்சராக இருந்த ஒழுக்க சீலர் ஓமந்தூர் ராமசாமி பற்றி தாடி இல்லாத ராமசாமியாக செயல்படுகிறார் என்று பார்ப்பனர்கள் காந்தியிடம் புகார் கூறியதையும், பின்னர் காந்தி ஓமந்தூரார் அவர்களை அழைத்து பேசியதும், ஓமந்தூரார் தன் தரப்பின் நியாயங்களை புள்ளி விவரங்களுடன் பார்ப்பனர்களை அம்பலப்படுத்தியதையும் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசினார். மேலும் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் இருந்து இன்றைய திராவிட மாடல் அரசு வரையிலான திட்டங்களை சட்டங்களையும் பட்டியலிட்டு உரையாற்றினார். பெண்களுக்கான சொத்துரிமை வரலாற்றினை 100 ஆண்டு கால பலனாக எப்படி நடந்து இருக்கிறது, தந்தை பெரியார் அவர்கள் கூறிய கருத்துக்களையும், அதனை ஒட்டி அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் அந்த பதவியை ராஜினாமா செய்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றியும், ஆனால் அதனை தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1989 சாதித்ததையும், இன்றைக்கு பெண்களின் நிலைக்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதையும் மிக தெளிவாக எடுத்து கூறினார். இந்த கூட்டத்தில் வடசென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக பெரியார் உலக நிதியாக முதல் தவணையாக ரூபாய் 8,62,500 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் சிறப்புரையாக மதிமுகவின் கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களும், CPIயின் மாநில செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களும், திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சேமை மதிவதனி அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முன்னிலையில் தமிழ்நாடு. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இதன் எண்ணிக்கை உயர்ந்த இடத்தில் உள்ளது. இந்தியாவின் 36 மாநிலங்களிலும் நடத்தப்பட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாட்டின் பங்கு 24% இருக்கிறது. அதாவது இவ்வகை சிகிச்சையில் 4 1 பங்கு தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதுதான் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்கள் மூளைச்சாவு அடைந்த ஒருவரிடம் இருந்து கூட உறுப்புகளை கொடையாக பெறவில்லை என்பதால் அவை இரண்டும் இந்த பட்டியலில் கடைசி இடங்களில் உள்ளன என்பதைத்தான் அந்த செய்தி விளக்கியிருக்கிறது. இன்றைய விடுதலை தலையங்கம் பிரிவினையை தூண்டுவோர் யார் என்று மிக தெளிவாக விளக்கமாக வெளிவந்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணம் இந்துத்துவவாதிகளின் வன்முறையும் ஆதிக்கமும் தான். இதற்கு பிறகாவது வலதுசாரிகள் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இந்தியா இந்து நாடே என்று RSS தலைவர் கூறியுள்ள கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பிவிட்டிருக்கிறது.
இது தொடர்பாக தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. வாசகர்கள் இதனை மிக உற்று கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழில் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி கூறிய ஒற்றை வரியால் தேநீர் விருந்தில் தலைவர்களின் சிரிப்பலையால் நிறைந்திருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஏற்பாடு செய்த தேநீர் விருந்தில்தான் இந்த சுவாரஸ்யம் நடைபெற்றது. இந்த தேநீர் விருந்தில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சியின் தலைவர்களும் கட்சி கொறடாக்களும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில்தான் பிரதமர் மோடி அவர்களும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்களும் ஒருபுறம் அமர்ந்திருக்க, அதற்கு எதிர்ப்புறமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களும் அவர் அருகே ராஜ்நாத் சிங்கும் அமர்ந்திருக்கிறார். பரஸ்பர வணக்கங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கும் போது பிரியங்கா காந்தியின் பின்புறமாக விருதுநகரின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அமர்ந்திருந்த போது பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு தமிழில் வணக்கம் என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது மாணிக்கம் தாகூர் அவர்களும் வணக்கம் கூறிவிட்ட பொழுது இதை பார்த்து கொண்டிருந்த பிரியங்கா காந்தி அவர்கள், எனக்கும் தமிழ் தெரியும், அந்த வார்த்தைகளை உங்களால் சொல்ல முடியாது என்று கூறினார். அது என்னவென்று சொன்னால், காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தமிழில் குறிப்பிட்டு, இதுதான் நான் கற்ற தமிழ் வார்த்தைகள், இதை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதன் அர்த்தத்தை கேட்டுணர்ந்த மற்ற தலைவர்கள் சிரிப்பலையில் இறுக்கம் தணிந்து இயல்பாக பேசத் தொடங்கினார்கள். இன்னும் 4 நாட்களில் புதிய ஆண்டான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வர இருக்கிறது. அதனை ஒட்டி புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ள காவல்துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறை ஆணையர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு பொறுப்பு டிஜிபி அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தில் மிக கவனமாக செயல்படவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். நாடு முழுவதும் 1,00,000 காவல்துறையினர் இந்த புத்தாண்டுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். மெரினா கடற்கரையில் மட்டும் 1000 காவல்துறையினர் நிறுத்தப்பட உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடலில் இறங்கி குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படாது என உள்ளிட்ட மிக கடும் நடவடிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் காவல்துறையினர் மேற்கொள்ளும் என்று பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை பெசன்ட் நகர், திருவான்மியூர், கோவளம், மாமல்லபுரம் உள்ளிட்ட மக்கள் கூடும் கடற்கரை பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுகின்றனர். இது தவிர கடற்கரை ஓரத்தில் நீச்சல் வீரர்களும் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். புத்தாண்டு இரவின் போது பைக் ரேஸ் என்ற பெயரில் பந்தயம் கட்டி மோட்டார் சைக்கிள்களில் இளைஞர் அதிவேகமாக சென்று சாகசம் செய்வதை தடுக்கவும் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சாலையின் நடுவே கேக் வெட்டுவது, பட்டாசு வெடிப்பது, பெண்களை மடக்கி புத்தாண்டு வாழ்த்து சொல்வது போல அவர்களுடன் கைக்குலுக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போன்ற சம்பவங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். எனவே இந்த காவல்துறையினரின் எச்சரிக்கை உரிய முறையில் கவனத்தில் எடுத்துக்கொண்டுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. திராவிட மாடல் அரசு மக்கள் போற்றும் சாதனை திட்டங்களின் அரசு. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை மதவெறி ஆட்டத்திற்கு இடம் கிடையாது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மதவெறி கும்பலுக்கு பயப்படாமல் வாழும் அமைதியான சூழலை ஏற்படுத்தி உள்ளோம் என்றும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் அடுக்கடுக்கான ஆதாரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றியுள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான 8 புதிய அறிவிப்புகளையும் அறிவித்துள்ளார். எத்தகைய வியூகங்களை அமைத்தாலும் பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் தோல்வியை சந்திப்பது உறுதி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். நேற்றைக்கு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவம் மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 169 செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் மற்றும் பணி மாறுதல் மூலம் 31 பணியாளர்களுக்கு பணி மாறுதல் ஆணைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கினார்.
நேற்றைய தினத்திற்கு கூட அவர் 1000 ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் பெயர் சேர்ப்பதற்கான படிவம் வழங்குவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் பாஜக புகார் தெரிவித்துள்ளது. பிரபல எழுத்தாளர் பாமரன் அவர்களின் வாழ்வினையர் யாழ்மொழி நேற்று கோவையில் மறைவுற்றார் என்பதை அறிந்தவுடன் கழகத் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தொலைபேசியின் மூலமாக எழுத்தாளர் பாமரன் அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். கனடாவில் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனைக்கு சென்ற இந்திய ஆடிட்டர் 8 மணி நேரம் காத்திருந்தும் உரிய சிகிச்சை கிடைக்காததால் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் உலகின் நீளமான சுரங்கப்பாதை நேற்று முதல் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் என்ற தன்னாட்சி பகுதியில் உள்ள தியான்ஷான் மலைகள் வழியாக செல்லும் இந்த செங்லி சுரங்கப்பாதையை சீனா கட்டி முடித்திருக்கிறது. 22.13 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதை ஜியான்ஷான் மலைகள் வழியே பயண நேரத்தை 3 மணி நேரத்தில் இருந்து 20 நிமிடங்களாக குறைக்கும் என கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 1.76 கோடி மதிப்பிலான 17.5 கிலோ தங்கம் மோசடி செய்யப்பட்டதாக குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ள நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியரின் பேட்டிகள், பொதுக்கூட்ட உரைகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.